ஹலோ மக்களே, இது என்னென்னா என் பையனோட ஸ்கூல் ஆக்டிவிட்டி நோட். ஸோ இதில் வீக்லி அவங்க ஏதாச்சும் ஒர்க் ஷீட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம அந்த ஒர்க் ஷீட்ஸ் எதர் பேஸ்ட் பண்ணலாம், இல்லை ட்ரா கூட பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை பேஸ்ட் பண்ணிடுவேன். இது அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி. ஸோ அதுக்காக நாங்கள் என்னென்ன ஒட்டியிருக்கோன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே கொடுப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வீக் இங்கிலீஷ் கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் வீக் தமிழ் கொடுப்பாங்க. அதாவது மந்த்லி ஒன்ஸ் தான் ஒரு சப்ஜெக்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வீக் இங்கிலீஷ், நெக்ஸ்ட் வீக் தமிழ், அடுத்தது மேக்ஸ், அண்ட் அடுத்தது ஹிந்தி, அடுத்தது இவிஎஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மந்த் ஆலேருந்து ஏ வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா, அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் மந்த் அதோட கண்டினியூவேஷனாக ஏலேருந்து அக்கு வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் எல்லாமே கொடுப்பாங்க. பாஸ் பிளான்ஸ், நம்பர் நேம்ஸ், இன்னும் நிறைய அவங்க கொடுப்பாங்க. இது என்னென்னா, குழந்தைங்க எப்போவுமே ஹோம்ஒர்க்ஸ் மட்டும் செஞ்சுட்டு இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அதாவது அவுட் ஆஃப் சிலபஸ் கற்றுக்கிற மாதிரி கொஞ்சம் சில இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுப்பாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் இந்த சென்ஸ் புக்கில் இருக்கிறத அப்படியே நம்ம ஹோம்ஒர்க் எழுது படி அப்படின்னு சொல்கிறத தவிர, இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து குழந்தைங்கக்கிட்ட ஆக்டிவிட்டியாக நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணுங்கள், இதை ஸ்டிக் பண்ணுங்கள், இதை எழுதுங்க, இதுக்கு நீங்கள் கலர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்பொழுது, ஸோ குழந்தைங்க அது இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்க. அதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் ஆக்டிவிட்டி பெருசாக ஸ்டூடெண்ட்ஸ் செய்ய மாட்டாங்க, பேரண்ட்ஸ் தான் செய்வோம். நானும் அப்படி தான் செய்வேன். நான் தான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பேன். பட் ஈவன் நான் பிரிண்ட் அவுட் எடுத்தாலுமே குழந்தைங்கக்கிட்ட அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்றைக்கி உங்களுக்கு ஆல்ஃபபெட் சார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு ஸ்டிக் பண்ணுறது அவங்களே ஸ்டிக் பண்ண சொல்லிவிட்டு, அண்ட் எழுதுறது அவங்கள எழுத சொல்லுவேன். ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு அதை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் ஒர்க் ஷீட்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உங்கள் குழந்தையோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் ஒர்க் ஷீட்ஸை க்ரியேட் பண்ணி தருவேன். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.